பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி மேலே போயிடுறாங்க. இங்கே சுந்தரம் பொன்னியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. மேலே போகிற சுந்தரம், என்ன பொன்னி, என்ன என்னை பார்த்த உடனே என்னை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டுமே சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலான்னு ட்ரை பண்ணியா? பாத்தியா, இந்த வீட்டில் நீ என்னத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே எதையுமே நம்ப போகிறது கிடையாது. இதை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற பொன்னி? நீ இன்னும் வளரணும் பொன்னி அப்படின்னு சுந்தரம் பொன்னியை பார்த்து ரொம்பவுமே நக்கலாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல், உன்னால் நான் யாருங்கிறத இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் நிரூபிக்க முடியாது. ஃபஸ்ட்டு உன் மேலே போட்ட பழியவே உன்னால் நிரூபிக்க முடியல. இந்த நிலைமையில் நீ என் மேலே இருக்கிற களங்கத்தை நிரூபிக்க போறியா? அதுக்குள்ளே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உன்னை அடித்து துரத்துற அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பொன்னி சிரிக்கிறாங்க. அதை பார்த்து சுந்தரத்துக்கு இன்னும் பயங்கரமாக ஆத்திரம் வருது. என்ன இவ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படின்னு கூப்பிடும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் யார் என்னங்கிறது எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு அரச புரசலாக தெரியும். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் யாருங்கிறத, அதுவும் முழுசாக. அப்படி இருக்கும்போது உங்களுடைய முகத்தறியை கிழிக்காமல் நான் விடமாட்டேன். கண்டிப்பாக. நீங்கள் என்ன சொன்னீங்க? எதுவும் கிழிக்க முடியாதா? கண்டிப்பாக உங்கள் முகத்தை கிழிச்சிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு பொன்னி சொல்லவும் இங்கே சுந்தரம் ரொம்பவே ஆத்திரமாக கீழே போயிடுறாரு. சக்தி சுந்தரம் வரதை பார்த்துட்டு இவர் ஏன் இப்போது அங்கே போயிட்டு வர்றாரு? ஒருவேளை பொண்ணுக்கிட்ட அப்படி என்ன பேசியிருப்பார் அப்படின்னு இங்கே சக்தி மேலே வராங்க. பொன்னி அப்போ தான் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க. சக்தி பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. பொன்னி, இங்கே பாரு பொன்னி, எல்லாம் மன்னிச்சிரு பொன்னி அப்படிங்கும்போது பொன்னி எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பொன்னி, நீ இந்தளவுக்கு சொல்லியும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னை அந்தளவுக்கு திட்டினாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ நீ பேசுனது கரெக்டு தான் பொன்னி. என்றைக்குமே ஒருத்தவங்க மேலே குறை சொல்லும்போது அதில் என்ன தப்பு இருக்குங்கிறத கண்டிப்பாக யோசித்து பார்த்து தான் விசாரித்து தான் பேசணும். ஆனால் இங்கே இருக்கவங்களாம் ஏன் தான் இப்படி கண்மூடித்தனமாக ஒரு சில பேரை மட்டும் நம்புகிறாங்கன்னு எனக்கு புரியல. அதனால் என்னை மன்னிச்சிரு பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க சக்தி, ஏன் உங்கள் அக்கா வாழ்க்கை கெட்டு போகுன்னு தானே இன்றைக்கி பேசுனீங்க. ஆனால் அன்னைக்கு என் மேலே இப்படி ஒரு பழி போடும்போது என் பொன்னி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பொன்னி இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு அன்னைக்கு உங்கள் வாயால் ஒரு வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இவங்கெல்லாம் இன்றைக்கி ஆளுக்காள் என்னை பற்றி குறை பேசுவாங்களா? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு இந்த வீட்டில் யாருமே கிடையாது. அதனால தான் அவங்களாம் என்ன வேணும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேணால் என் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம். நானும் இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு தான் இப்போ வரைக்கும். அப்படி இருக்கும்போது பவானி அண்ணியோடைய வாழ்க்கை கெட்டு போகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதான் நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் பார்த்ததை நிரூபிச்சும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லவும் சக்தி கண்டிப்பாக பண்ணி நீ நிரூபிச்சே காட்டணும். அப்போ தான் நீ யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கீழே போகிறாரு. பொன்னியும் வேலை கிளம்பி போகிறாங்க. சக்தி சொல்கிறாரு, பொன்னி இப்போ நம்ம மேலே ஓரளவுக்கு கோபம் குறைஞ்சிருக்கு. பொன்னி இப்போது எங்கே போகிறா, எங்கே வேலை பார்க்குறான்னு பார்த்துட்டு முடிஞ்சால் அவ கூட கொஞ்சம் ஜாலியாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு சக்தி பொன்னி பின்னாடியே போகிறாங்க. பொன்னி பார்த்துறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் திரும்பவும் என் பின்னாடி வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பொன்னி, சும்மா அவங்க கூட பேசலான்னு தோணுச்சா தான் வந்தேன். ஏன் கூட என்ன பேசணும் இப்போ உங்களுக்கு அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க. என்ன பொன்னி உடனே கோவப்படுற? சும்மா தான் ஆஃபீஸில் நிற்க அந்தளவுக்கு வேலை இல்லை, சரி உன் கூட அப்படியே பேசிகிட்டே வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் பொன்னி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பொன்னி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் வேலைன்னா வீட்டில் இருங்குங்க, அது ஏன் பின்னாடி வரீங்க? தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாதீங்க. காலையிலேயே ஏற்கனவே உங்கள் அம்மா உங்கள் அக்கான்னு சொல்லி எல்லாருமே என்னை நல்லாவே டென்ஷன் ஆக்கி வச்சுருக்காங்க. நானே கடுப்பில் போயிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் என்னை நீங்கள் தேவையில்லாமல் கடுப்பேற்றாதீங்க அப்படின்னு பொன்னி போகும்போது சக்தி விடாமல் வெளியே போகிறாரு. அப்போது அந்த இவன் இருக்கான் இல்லையா, அன்றைக்கி பார்த்த தாஸும் அந்த தாஸோடைய தங்கச்சியும் ஸ்வேதாவும் 2 பேரும் பைக்கில் போகிறத பொன்னி பார்த்துறாங்க. ஏன்னா அங்கே தான் ஒரு கடையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதை பார்த்த பொன்னி ஏன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச ரியாக்ஷன்லாம் மாற்றுறாங்க. அதை பார்த்து சக்தி, என்னாச்சு பொன்னி, யார் அது அப்படின்னு கேட்கும்போது, இவங்க தான் சுந்தரான பேசிட்டு இருந்த அந்த பொண்ணும் அந்த பையனும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சக்தி டக்குன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி, பொன்னி ஏறு பொன்னி அப்படிங்கிறாரு. பொன்னி யோசிக்கிறாங்க. பொன்னி யோசிக்கிறதுக்கான நேரம் இது இல்லை பொன்னி, சீக்கிரம் ஏறு, அவங்க போயிட போகிறாங்க அப்படிங்கவும் இங்கே பொன்னியும் சக்தியும் அந்த ஆட்டோவில் ஏறிடுறாங்க.
ஏறிட்டு அந்த பைக்கை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஸோ அந்த ஸ்வேதாவும் தாஸும் நேராக போய் ஒரு பார்க்கில் வண்டியை நிப்பாட்டுறாங்க. இங்கே சக்தியும் பொன்னியும் பார்க்குக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆட்டோவில் வந்து இறங்காமல் உட்காந்துருக்காங்க. பொன்னி ஆட்டோ விட்டு இறங்கும்போது சக்தி, பொன்னி அவசரப்படாத இரு, ஏன் அவங்க யாருன்னு நினைப்ப நான் விசாரிக்கணும். ஐயோ பொன்னி, அவங்கள பார்த்தா தெரியலையா, அவங்க யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது பொன்னி, நீ ஆட்டோலேயே உட்காரு, உண்மையிலேயே அவங்க எதுக்கு வந்திருக்காங்க முதல்ல தெரிஞ்சுப்போம். அவங்க தான் வண்டியை நிப்பாட்டிட்டாங்களே, இனிமேல் எங்கே போக போகிறாங்க, அப்படியே போனாலும் நம்ம ஆட்டோவில் தானே இருக்கோம், அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட வீடு தெரிஞ்சுக்கலாம் பொன்னி, தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கப்புறமா பொறுமையாக விசாரிச்சுக்கலாம் பொன்னி, நீ ஃபஸ்ட்டு அவசரப்படாத. எங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்ட வந்து நீ எதை பற்றி பேசினாலும் என்ன ஆதாரம் இருக்குன்னு தான் கேட்பாங்க. இவங்களை இன்றைக்கி ஆதாரத்தோட கையும் களமாக பிடிச்சிட்டோம்னா அப்போ தான் நீ போட்ட சபதத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சக்தி சொல்லவும், பொன்னிக்கு சக்தி மேலே கொஞ்சம் நல்ல நம்பிக்கையும் அப்போ தான் வருது. இங்கே வெயிட் பண்ணுற தாஸ் உடனே ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு வைக்கிறான். ஸ்வேதாட்ட சொல்கிறான், பக்கத்தில் வந்துட்டானா, வரட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. சரி வா நம்ம உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் தாஸும் பொறுமையாக உள்ளே போகிறாங்க. உடனே பொன்னி சொல்கிறாங்க, சக்தி அவங்க உள்ளே போகிறாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லும்போது, இரு பொன்னி அவசரப்படாத பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உட்காந்துருக்காரு. அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஐயோ பொன்னி, இந்த பார்க்குக்கு ஒரு வாசல் தான் பொண்ணி இருக்குது, இதுதான் வாசல், அவங்க பைக் இங்கே தானே பொண்ணு நிற்கிது, பைக் இல்லாமல் எங்கே போயிட போகிறாங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இறங்கலான்னு போகிறாரு. பார்த்தா சக்தி சைடு வாங்கிட்டு ஒரு காரு போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறத சக்தி பார்க்குறாரு. பார்த்தோன்னே பொன்னி நவருங்க சக்தி, இரு பண்ணி உள்ளே உட்கார பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி சொல்கிறாரு. உடனே பொன்னி, ஏன் சக்தி, ஐயோ பொன்னி அங்கே பாரு, என்ன அது காரு, அது யார் காரு, நம்ம காரு பொன்னி, யார் இறங்குறா, சுந்தர மாமா தான் இறங்குறாரு, நான் தான் சொன்னேன்ல சக்தி, சுந்தர அண்ணன் தான் அந்த பொண்ணை கர்ப்பமாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னி இரு பொன்னி அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாரு. சுந்தரம் காரை விட்டு இறங்கி சுற்றி முற்றி பார்த்துட்டு பார்க்குள்ளே போகிறாங்க. பொன்னி இப்போவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியும் பொன்னியும் பின்னாடியே போகிறாங்க. சுந்தரம் நேராக போய் தாஸை பார்க்குறாரு. தாஸ், ஏன் இப்படி பண்ணுறீங்க, அன்றைக்கி உங்க கூட பேசும்போது தானே என் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு வீட்டில் பயங்கரமான பிரச்சனை, நீங்களும் தானே பார்த்தீங்க, அப்புறம் ஏன் தாஸ் நான் உங்களுக்கு காசு தராத மாதிரி தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே தாஸ் சொல்கிறான், என்ன மச்சான் உங்கள் வீட்டில் பிரச்சனைனா அதுக்கு நான் என்ன மச்சான் பண்ணுறது, என் வீட்டில் என் தங்கச்சி இப்படி பண்ணீங்களே அது அப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லையா, என் தங்கச்சி இப்போது கர்ப்பமாக இருக்கா மச்சான், பாடுறது சான்ஸ் கிட்ட வந்த பொண்ணுக்கு பாட வாய்ப்பு கொடுங்க, இல்லையா விட்டுருங்க, ஆனால் படுக்கைக்கு நீங்கள் அழைச்சி அவளை இப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கீங்களே மச்சான், அப்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு இங்கே தாஸ் பேச சக்தி கேட்டு செம்ம ஷாக்காகிறாரு. இங்கே பொன்னி சக்தியை பார்க்குறாங்க. சக்தி எதுவுமே பேசாமல் அப்படியே பார்க்குறாரு. இங்கே சுந்தரம் சொல்கிறாரு, ஐயோ தாஸ், இதனால் என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றும் உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லலை, நான் பண்ணது தப்பு தான், நான் தங்கச்சி கூட நெருங்கி பழகுனது தப்பு தான், நெருங்கி பழகுனதுனால இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, எல்லாமே எனக்கு புரியுது தாஸ், அதுக்காக அந்த கர்ப்பத்தை கலைச்சிருங்க, அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை தரேன்னு தான் சொல்லிட்டேனே, தரமாட்டேன்னு சொன்னால் நான் உங்களை ஏமாத்திடுவேன்னு தெரிஞ்சால் நீங்கள் பயப்படலாம், நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்படி இருக்கும்போது எப்படி தாஸ் நான் தராமல் இருப்பேன், ஏன் பதறீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து சுந்தரம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இங்கே தாஸ் சொல்கிறான், சரி மச்சான், நான் சொன்ன மாதிரி 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, இது இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கட்டணே, அது எப்போ தரீங்க அப்படின்னு சொல்லுவோம். தாஸ், நான் சொல்கிறத கேளுங்க ஃபஸ்ட்டு, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஸ்வேதாவுடைய கர்ப்பத்தை முதல்ல கலைச்சிட்டு அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சுந்தரம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே சக்தியும் அப்படியே இருக்காங்க. பொன்னி ஒன்று வாங்க போகலாம், இரு பொன்னி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஸ்வேதாவும் தாஸும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா சக்தியும் பொன்னி கிளம்பி இங்கே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சக்தி வீட்டுக்கு போன உடனே இங்கே அப்பா அப்பா அப்படின்னு கத்துறாரு. சந்திரசேகர் வந்துடுறாங்க. என்ன சக்தி அப்படிங்கும்போது, அப்பா நேத்தி பொன்னி சொல்லும்போது இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன பேச்சு பேசினாங்க, ஒன்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி, ஜெயா, சண்முகன் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. உஷா வந்து, என்ன சக்தி தம்பி ஏன் கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் வந்ததும் ஜெயா கேட்குறாங்க, என்ன சக்தி, இல்லைம்மா நேத்தி பொன்னி வந்து நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை பற்றி பேசினால, அதான் மாமா யார் கூடயே பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜெயா, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எல்லோரும் என்ன சொன்னீங்க, பொன்னி தப்பானவ,
பொன்னி பொய் பேசுவா அப்படி இப்படின்னு பேசுறீங்களே, அப்போது மாமா பாடம் சரியாம்மா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே என்னடா நீ ஆரம்பிச்சிட்டியா, அந்த பொன்னி ஒன்றையும் ஏற்றி விட்டாளா, இப்போ நீ என்ன சொல்ல போகிற, நீ யார் கூட பார்த்த மாப்பிள்ளைய அப்படின்னு கேட்கும்போது, இங்கே சக்தி சொல்கிறாரு, பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதான். மாமா ஒரு பொண்ணு கூட வாய்ப்பு கிட்ட அந்த பொண்ணு கூட நெருங்கி பழகியிருக்காரு, அந்த பொண்ணை கர்ப்பமாகியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த கர்ப்பத்தை கலைக்க 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பவானி ஒன்று, சக்தி போதும் நிப்பாட்டு, தம்பின்னு பார்க்குறேன், என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் மாமா பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது, அந்த மனுஷன் நேத்தியே இந்த துக்கம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணாரா, அப்படி இருக்கும்போது அவர் மேலே இன்னும் அடுக்கடுக்காக எவ்வளோ வந்தால் போய் சொல்லுவீங்க, அப்படி இந்த குடும்பத்துக்கு அவர் என்னடா பாவம் பண்ணார், அவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு தாண்டா மிகப்பெரிய பாவமே, அதனால தான் இந்த குடும்பத்தில் வந்து அவர் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு அப்படின்னு இங்கே பவானி சொல்கிற, ஐயோ அக்கா நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியவே இல்லைக்கா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இல்லை சக்தி, இதுக்கு மேலே நான் கேட்கறதா இல்லை அம்மா, இதுக்கு மேலே நாங்கள் இந்த வீட்டில் வந்தோன்னா சத்தியமாக அவரை உயிரோடையே கொண்டுடுவானுங்கம்மா இவனுங்க, நான் கிளம்புறோம்மா இப்பயே அப்படிங்கவும், ஜெயா ஒன்று, பவானி நான் சொல்கிறது கேளு பவானி அப்படின்னாங்க. இல்லைம்மா என்னால் இருந்தானா நானும் செத்துருவோம் போலாமா இங்கே அப்படின்னு பவானி சொல்லவும், சக்தி ஒன்று, அக்கா இருக்கா, நான் என்ன பொன்னி மாதிரி நினச்சியா, உன் புருஷன் மேலே அபாண்டமாக பழி போகிறேன்னு சொல்கிறதுக்கு நான் இப்போது ஆதாரத்தோடு வந்திருக்கேன்க்கா, இந்த ஆதாரத்தை ஃபஸ்ட்டு பாரேன், பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லவும், பவானி ஒன்று, ஏன்னா ஆதாரம் வச்சுருக்க, நீ ஆதாரம் வச்சுருக்க, வாக்கா கிட்டக்க வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க அப்படிங்கவும், பொன்னி ஒன்று, என்ன சக்தி அப்படி கேட்குறாங்க. பொன்னி நான் சும்மாலாம் பார்த்துட்டு வரல பொன்னி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனை எடுத்து வீடியோ ஆன் பண்ணுறாரு. அங்கே அவங்க பேசின எல்லாத்தையுமே சக்தி வீடியோ எடுத்திருக்காரு. அப்போ தான் பொன்னிக்கு கொஞ்சம் சிரிப்பே மூஞ்சில் வருது. பார்த்தா இங்கே சுந்தரம், தாசு, ஸ்வேதா 3 பேர் பேசிக்கிற வீடியோ நல்லாவே ஓடிட்டுருக்கு. அப்போன்னு பார்த்து சிவானி பாப்பா வந்துட்டு, அம்மா அம்மா நான் சொன்னல அப்பா அன்றைக்கி ஒரு ஆண்டிக்கு லிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஆண்டி தாம்மா அது அப்படிங்கவும், சிவானி ஒன்று யார் இங்கே வர சொன்னால் ரூமுக்கு போனி முதல்ல அப்படின்னு இங்கே பவானி கத்துறாங்க. ஒன்று சிவானியும் போயிடுறாங்க. பார்த்தா இங்கே பொன்னி சொன்னதும் சக்தி சொன்னது எல்லாமே உண்மைங்கிறது அப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே புரிய வருது. அதை பார்த்து எல்லாருமே செம்ம அதிர்ச்சி வராங்க. இப்போது சக்தி பேசுகிறாரு, ஏம்மா இப்போ பேசுங்கம்மா, ஏங்கா பொன்னி அன்றைக்கி போய் அடித்தேன், இப்போ பேசு, பொன்னியும் இது தானே சொன்னான், ஆனால் பொன்னி சொல்லும்போது மட்டும் எல்லாரும் பொன்னியை அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, என்னமோ என் புருஷன் நல்லவர் வல்லவர்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, இப்போது தான் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்கிறாரு பார்த்தியா, அவர் தான் வாய்ப்பை கேட்டு வந்த பொண்ணை தவறான வழியில் பயன்படுத்தி கர்ப்பமாக்கியிருக்காரு, அதை கலைக்கிறதுக்கு பணமும் கொடுத்துருக்காரு, அதோட அந்த 5 லட்ச ரூபா பணம் எங்கேருந்து வந்துச்சு அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் எடுத்து அவர் செலவு பண்ணிகிட்ருக்காரு, இதை தான் நான் முன்னாடியும் சொன்னேன், அப்போ யாரும் என்னை நம்பலை, இப்போது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது, இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல. ஒன்று சக்தி சொல்கிறாரு, என்னம்மா அமைதியாக இருக்கீங்க, அன்றைக்கி பொன்னி சொல்லும்போது மட்டும் அவ்வளோ வாய்க்கிலே பேசுனீங்களே, பொன்னி உங்கள் மாப்பிள்ளை மேலே தேவையில்லாமல் பழி போட்டுட்டா மன்னிப்பு கேட்குன்னு சொன்னீங்களே, இப்போது பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைன்னு ஆயிடுச்சுமா, இப்போது யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கவும், அப்படியே ஜெயா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஜெயாவால் பேசவே முடியல. உடனே சண்முகம், கரெக்டாக கேட்ட சக்தி, இப்போ என்னக்கா சொல்ல வர நீனு அப்படின்னு கேட்கவும், உஷா உடனே, சக்தி தம்பி என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, அண்ணி நீங்கள் இதில் வராதிங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, இது பொன்னிக்கும் பவானி அக்காவுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற முடிவு, பொன்னி சொல்லும்போது அக்காவும் அம்மாவும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம், இல்லை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆளுக்கு ஆள் என்ன பேச்சு பேசுனாங்க, இப்போது என்ன முடிவு பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் எனக்கு அப்படிங்கவும், இங்கே எதுவுமே பேசாமல் பவானி பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. ஜெயாவால் எதுவுமே பேச முடியல. சந்திரசேகர் சொல்கிறாரு, என்ன ஜெயா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, இதுக்கு தான் ஜெயா எப்போதுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல வார்த்தை யோசின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் ஜெயா ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்சவங்களுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ அப்படி தான் அப்போலேருந்து இப்போ வரையும் பண்ணிகிட்ருக்க, சக்தி சொல்லும்போதும் நீ விசாரிக்கல, சக்தியை மாப்பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச, இப்போது பொன்னியவும் மன்னிப்பு கேட்க வைக்க போகிற, ஆனால் பொன்னி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டா, லாஸ்ட்டில் எல்லாமே பார்த்தியா மாப்பிள்ளை மேலே தான் தப்புன்னு தெரியுது, இப்போது மாப்பிள்ளையை என்ன பண்ண போகிற, நீ தான் ஜெயா மாப்பிள்ளைக்கு ரொம்பவுமே இடம் கொடுத்துட்ட, மாப்பிள்ளையை தலையில் தூக்கி வச்சு ஆடுன, அதான் மாப்பிள்ளை இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்லணும், இதுக்கு என்ன முடிவு பண்ணணும், உன்னுடைய இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையினால் பாலா போனது நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை தான் ஜெயா, அது உனக்கு புரியுதா இல்லையா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நீ எடுக்கிறது தான் முடிவு ஜெயா அப்படின்னு சந்திரசேகர் சொல்லவும்,
பவானி ஒன்று, அப்பா எனக்கு இப்படியாப்பட்ட புருஷனும் தேவையில்லப்பா, இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான மனுஷன் கூட நான் வாழ்கிறதுக்கு நான் வாழாமல் இந்த வீட்டில் என் பொண்ணு கூட வாழா வெட்டியாகவே இருந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி சொல்கிறாரு, அப்பா அம்மா எதுவும் பேச மாட்டாங்கப்பா, இப்போ கூட நாங்கள் எதுக்காக மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணீங்க, மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமான்னு சொல்லி எங்களை தான்ப்பா தப்பாக பேசுவாங்க. பொன்னி சொல்கிற மாதிரி இனிமேலும் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம்னா எங்களுக்கு சுத்தமாக மரியாதையே இருக்காது, நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி, பொன்னி உன் பேக்கை போய் எடுத்துகிட்டு வா, நாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சக்தி சொல்லவும் ஜெயா அப்படியே ஆடி போடுறாங்க. என்ன சக்தி இப்படி கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு, என்ன சக்தி சொல்கிற, தப்பு பண்ணது மாப்பிள்ளை, நீ ஏன்டா வீட்டு வெளியே போகிற? இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா எனக்கும் மரியாதை இல்லை, என் மனைவி பொன்னிக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லவும் இங்கே எல்லாமே அப்படியே உறைஞ்சி போயிடறாங்க. சக்தி நான் இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு இங்கே பொன்னியும் மாடிக்கு போயிடறாங்க. சக்தி ஒன்று, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கிளம்பி போகிறாரு. சந்திரசேகர் ஒன்று, ஜெயா என்ன அமைதியாக நிற்கிற, ஏதாவது பேசு ஜெயான்னு சொல்லி ஜெயாட்ட பேச ஜெயாவால் என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க.